தம்பிமார்கள் மிக அருமையாக நடத்தினார்கள். கடைசியாக நான் ஒரு வேண்டுகோள், ஈன்ற பொழுதில் பெரிதவர்க்கும் தன் மகனை சான்றோன் என கேட்டதாய் என்று வள்ளுவ பெருந்தகை அருளியிருக்கிறார். ஒரு தாய் தன்னுடைய குழந்தையை பெற்றெடுக்கிற போது ஏற்படுகிற வலியை விட அவள் ஒரு ஆண் குழந்தையை பெற்றெடுத்தாள் என்று சொன்ன உடனே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறாள். அதைவிட எப்பொழுது மகிழ்ச்சி அடைகிறாள் என்று சொன்னால், தான் சான்றோன், என்னுடைய மகன் ஒரு உயர்ந்த இடத்துல இருக்கிறான் என்று தாய் அதை அறிவிக்கிற போது அதை விட அதிகமான சந்தோஷப்படுகிறான். அதுபோல இன்றைக்கு நம்முடைய குழந்தைகள் இந்த மேடையிலே ஏறி மிக அருமையான ஆட்டமும் மிக அருமையான பாட்டும் நடனமும், அதே சமயத்தில் இங்கே ஒரு நல்ல ஒரு போட்டி மிக சிறப்பாக 2 நாளும் எந்த சந்தேகத்திலும் இல்லாமல் அண்ணன் தம்பி மாமா மச்சாங்கிற மாதிரி முறை சொல்லி விளையாண்டு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. இந்த ஊர்ல இந்த மாதிரி நடக்கிறது கொடை விழாவில் தான் இந்த ஆட்டத்தை பார்க்க முடியும். ஆனா இன்னைக்கு ஆடி கழிச்சுட்டாங்க எல்லாருமே, ரொம்ப சிறப்பு. இதே போல இன்றைக்கு நாம எல்லாம் ஒற்றுமையா இருந்து செய்யணும். அதோட ஒரு வேண்டுகோள், அதற்காக தான் நான் வந்தேன். நம்முடைய ஊர்ல கிட்டத்தட்ட ஒரு 10 கிளாஸ் நாங்கள் திருக்குறள் நெறி விளக்க மையம் அப்படின்னு ஒன்று நான் மாப்பிள்ளை நம்பி மருமகன் வீரமணி எல்லாம் சேர்ந்து நடத்திக்கிட்டு இருக்கிறோம். அது கட்டணம் ஒன்று கிடையாது, இலவசம் தான். திருவள்ளுவரை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கும் அம்பேத்கரை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கும் நம்முடைய அறிவியல், விஞ்ஞானம், வரலாறு, புவியியல், இயற்பியல் இந்த மாதிரி நிகழ்வுகளை எல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்காகவும் அம்பேத்கரை பற்றிய நிறைய விஷயங்களையும் நாங்கள் சொல்லிக் கொடுத்துட்டே இருக்கிறோம். விருப்பம் உள்ளவர்கள் மட்டுமல்ல, மாணவர்களுக்காக மட்டுமல்ல, பெரியோர்களுக்காகவும் இந்த வகுப்பு நடக்கிறது. 15 நாளைக்கு ஒரு ட்ரிப்பு. கண்டிப்பாக எல்லோரும் நம்முடைய அம்மாவையில் வச்சு தான் நடத்துகிறோம், கலந்துக்கோங்க. 2வது, நம்முடைய தமிழ்நாடு அரசாங்கம் ஒரு 50 அம்பேத்கருடைய வாழ்க்கை வரலாற்றை பற்றிய 50 புத்தகங்களை வெளியிட்டிருக்காங்க. ஒரு புத்தகம் 100 ரூபாய். அந்த புத்தகங்களுடைய பக்கங்கள் 300 பக்கம், 15,000 பக்கம் அம்பேத்கரை பற்றிய புத்தகத்தை தமிழ்நாடு அரசு வழங்கியிருக்கு. அதை நான் ஃபுல்லாக மொத்தமாக வாங்கி வச்சிருக்கேன். அம்பேத்கரை பற்றி படிக்க வேண்டும், தெரிய வேண்டும் என்று விரும்புகிறவர்கள் அந்த புத்தகத்தை வாங்கி அதை படிக்கலாம். ஒவ்வொரு அம்மைக்கு வருகிற போது அந்த புத்தகம் 27 புத்தகம் நான் கையில் தற்சமயம் இருக்குது, கொண்டு வருவேன். வேண்டியவங்க யார் வேணாலும் படிச்சுக்கலாம். அவருடைய புத்தரும் அவருடைய தம்மமும் என்ற புத்தகம் நம்முடைய வரலாற்றை, நம்முடைய பறையர்களுடைய வரலாற்றையே சொல்லக்கூடிய அளவுக்கு அந்த புத்தரை பற்றியும் நம்மளை பற்றி எழுதியிருக்கிறார். நம்ம மக்கள் தான் ஆரம்ப காலத்தில் பாணன், பறையன், துடியன், கடம்பன் என்ற 4 வகையான மக்கள் இருந்தார்கள். அந்த மக்களெல்லாம் நாம் தான். சங்ககால புலவர்களே பல பேர் நம்முடைய இனம்தான் இருந்திருக்கு. திருவள்ளுவர் கூட அவருடைய ஞான வெற்றியான் என்ற புத்தகத்திலே நான் ஒரு வள்ளுவ பறையன் என்று எழுதி வைத்திருக்கிறார். அப்போ வள்ளுவர் நம்முடைய இனத்தை சேர்ந்தவர். நம்முடைய இனத்தை சேர்ந்த வள்ளுவர் சொல்லக்கூடிய கருத்துக்களை நாம் எல்லாரும் படிக்கணும். அதுக்கு நாங்கள் ஒரு வழிகாட்டியாக இருக்கிறோம். நீங்கள் என்றால் நம்ம மாப்பிள்ளையில ரொம்ப அருமையாக நிறைய கதைகளெல்லாம் அங்கே சொல்கிறார். அதே மாதிரி மருமகன் வீரமணி, தம்பி சுபாஷ் எல்லாரும் நிறைய உங்களுக்கு வகுப்படுக்கிறோம். இலவசமாக தான் அதில் கலந்துக்கணும்னு கேட்டுக்கொண்டு எனக்கு கடைசியாக பேசுறதுக்கு வாய்ப்பளித்து என்னுடைய அன்பு மருமகன் மாமா எல்லாருக்கும் மீண்டும் உங்களுக்கு சிறந்த வாழ்த்துக்கள். நம்ம ஊரில் இப்படி சிறப்பாக எப்பவும் நடக்கணும். வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். நன்றி.